அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த தொல்லியல் கல்வெட்டு இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே பாருங்க, கடல் கடந்து தடம் பதித்த தமிழன். ஸோ தமிழர்களுடைய ஒரு வரலாறு வந்து பார்த்தோன்னா கடல் கடந்து வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பெருமை வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். இங்க பாருங்க, எகிப்து பிரமிடு, ஓகேங்களா? எகிப்து பிரமிடு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எகிப்து பிரமிடுடைய கல்லறைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப 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 அதாவது வந்து பார்த்தோன்னா இது நம்ம சாதாரணமான ஒரு விஷயமா கிடையாது, ஓகேங்களா? இது எகிப்து பிரமிட்லயே தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா, இருக்கக்கூடிய கல்வெட்டுல வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழ் அந்த பிராமிக் எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு விஷயம், ஓகேங்களா? இங்க பாருங்க, சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் ஆய்வாளர்கள் நடத்திய இந்த ஆய்வில் சுமார் 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாருங்க 20 கல்வெட்டுகளை தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து இருக்குதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அது என்னவா சொல்லியிருக்காங்க பாருங்க, சிகை கொற்றன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் வணிகருடைய பேர் வந்து பார்த்தோன்னா இதுல இருக்குதா சொல்லியிருக்காங்க. என்னது? சிகை கொற்றன், ஓகேங்களா, என்ற தமிழ் வணிகருடைய பெயர் 5 வெவ்வேறு பிரமிடுகளில் 8 முறை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கல்வெட்டுல சிகை கொற்றன் வரகண்ட, அதாவது சிகை கொண்டன் வந்து பார்த்தோன்னா இங்க வந்து பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கல்வெட்டுல வந்து பார்த்தோன்னா பொறிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சிகை கொற்றன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நோட் பண்ணீங்க. ரோமானிய காலத்தில் தமிழ் வணிகர்கள் கடல் கடந்து எகிப்து சென்று அங்கிருந்து உள்நாட்டு பகுதிகளுக்கும் பயணம் செய்துள்ளனர் என்பதற்கு இதுவே முதல் ஆதாரமாகும். ஸோ கடல் கடந்து நம்ம வந்து அந்த வணிகம் நம்ம வந்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, சிகை கொற்றன். எங்கன்னு பார்த்தோன்னா எகிப்து பிரமிடினுடைய கல்லறைகள். எந்த வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வணிகம் செஞ்சதுக்கான ஒரு சான்று. நோட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்.